أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. حامين والتنزيل من الرحمن الرحيم. كتاب فصلت آياته قرآنا عربيا لقوم يعلمون. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, சூரா ஃபுஸ்ஸிலத்தை நாம் துவங்கி இருக்கின்றோம். அதனுடைய முன்னுரையின் ஒரு பகுதியை நேற்றைய தினம் நாம் கண்டறிந்தோம். அதனைத் தொடர்ந்து இன்னொரு முன்னுரை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தஅவா பணியை அளவுக்கு அதிகமாக ஆரம்பித்து வந்த நேரத்தில், மஸ்ஜிதுல் ஹரமிற்குள் நுழையக்கூடிய நேரத்தில் உத்பா இப்னு ரபீஆவும் அங்கு இருந்தார். குறைஷி தலைவர்களோடு பேசி முடித்துவிட்டு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து கூறினார், உங்களுடைய இந்த தஅவா பணியை நீங்கள் முடக்கிக் கொள்ள வேண்டும், நீங்கள் விட்டுவிட வேண்டும். உங்களுக்கு என்ன தேவையோ அதற்கு நாங்கள் பொறுப்புதாரிகள், நீங்கள் இதை நிறுத்திக் கொள்ளுங்கள் என்று பேசினார். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரா ஃபுஸ்ஸிலத்தை ஓத துவங்கினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓத இந்த வசனங்களில் இருக்கக்கூடிய உண்மை தன்மைகள் அவருடைய உள்ளம், உத்பா இப்னு ரபீஆ என்பவருடைய உள்ளம் உண்மை என்பதை சொல்கின்றது, மறுக்க முடியவில்லை. ஆனால் உள்ளுக்குள் இருக்கக்கூடிய பிடிவாத குணம்தான் அதை மறுத்து கொண்டிருக்கின்றது. இதை புரிந்து கொண்ட அவரே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கையில் தன்னுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாயை தன்னுடைய 2 கைகளால் வைத்து பொத்தினார். இனி நீங்கள் ஓத வேண்டாம், நிறுத்துங்கள் என்று நிப்பாட்டினார். பின்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நான் சொல்ல வேண்டியதை சொல்லிவிட்டேன், உங்களுக்கு புரிய வைக்க வேண்டியதை புரிய வைத்து விட்டேன், இனி நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சென்று விட்டார்கள் என்ற செய்தியையும் நாம் பார்க்கிறோம். பின்புதான் உத்பா இப்னு ரபீஆ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் என்ன பேசினாரோ அந்த பேசப்பட்ட விஷயங்கள் எந்த ஒன்றுக்கும் இந்த சூறாவில் பதிலளிக்கப்படவில்லை. மாற்றமாக அந்த விஷயங்கள் எல்லாம் அல்லாஹ்வின் புறத்தில் இது ஹல்லி வல்லியாக காணப்பட்டிருக்கிறது. அதாவது, உங்களை நாங்கள் செல்வந்தராக்குகிறோம், உங்களை நாங்கள் பணக்காரராக்குகின்றோம், உங்களுக்கு ஏதாவது ஜின் பிடித்திருந்தால் நாங்கள் ஓதி பார்க்கிறோம், உங்களை நாங்கள் அதிபராக்குகின்றோம். இந்த விஷயங்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் ஒன்றுமே மதிப்பில்லை. இது இல்லை மேட்ரிங்க. குர்ஆனை நீங்கள் ஏற்கிறீர்களா இல்லையா? சத்தியத்தின் பக்கம் நீங்கள் வருகிறீர்களா இல்லையா? இதற்கு முன்னால் ஏராளமான இறை தூதர்கள் வந்திருக்கிறார்கள். அந்த வரிசையில் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் வந்திருக்கிறார்கள். இதற்கு உங்களுடைய பதில் என்ன என்பதற்கு மாத்திரம் அல்லாஹு தஆலா சூரா ஃபுஸ்ஸிலத்தை இறக்கினான் என்பதை இந்த சூறாவினுடைய ஷஅ்னுன் நுஸூல் இறக்கப்பட்ட காரணமாக நாம் பார்க்கிறோம். இந்த சூறாவை 10 விஷயங்களாக நாம் பிரிக்கலாம். உத்பா இப்னு ரபீஆ என்ன பேசினாரோ, அதாவது அவர் பேசப்பட்ட எந்த விஷயத்திற்கும் பதில் கொடுக்காமல் அல்லாஹு தஆலா எதை சொல்ல வருகின்றானோ அதை பற்றி பேசியிருக்கின்றான். அவன் இந்த தீனை, இந்த மார்க்கத்தை எப்படி புரிய வைக்க நாடுகின்றானோ, விரும்புகின்றானோ அந்த அம்சத்தில் அல்லாஹு தஆலா இதில் பேசியிருக்கின்றான். இந்த ஒட்டுமொத்த 54 வசனங்களையும் இந்த சூறாவை 10 அங்குலங்களாக நம்மால் பிரிக்க முடியும். இதில் முதலாவது விஷயம், இந்த வேதம் அல்லாஹ்வினுடைய வாக்கு. இதை நீங்கள் ஒரு புத்தகமாக காணாமல் இது அல்லாஹ்வினுடைய வாக்காக நீங்கள் முதலில் புரியுங்கள். இது அரபி மொழியில் இருக்கின்றது. அறிவை தேடக்கூடியவர்களுக்கு இது மிகப்பெரிய உணவாகும். யார் அறிவு ரீதியாக எங்களுக்கு அறிவு தீர்க்கப்பட வேண்டும், எங்களுடைய அறிவுக்கு உணவு வேண்டும் என்று தேடி வருகிறார்களோ அவர்களுக்கு குர்ஆனிலே விருந்து இருக்கின்றது என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான். உங்களுடைய அறிவுகள் ஷார்ப்பாகணும்னு சொல்லி நீங்க நினைச்சா குர்ஆனுடைய வசனங்களை எடுத்து படியுங்கள். இது ஒரு சிந்தனையாளனுக்கு தேவை என்பதை அல்லாஹு தஆலா முதல் கருத்தாக பேசுகின்றான். பின்பு இரண்டாவது விஷயம், செவிடர்களாக யார் இருக்கிறார்களோ, குருடர்களாக யார் இருக்கிறார்களோ அவர்களின் மீது பலவந்தமாக வந்து இந்த தீனை திணிப்பதென்பது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாம் சொல்லாத விஷயம். மாற்றமாக
நபி அவர்கள் சொல்வதை எவர்கள் காது கொடுத்து கேட்கிறார்களோ அவர்களிடத்தில் அவர் மார்க்கத்தை சொல்வார். நீங்கள் செவிடர்களாகவும் குருடர்களாகவும் இருந்து கொண்டே இருப்பீர்கள். உங்களிடத்தில் வந்து உங்களுடைய திரையை அகற்றிவிட்டு சொல்வதென்பது அவருடைய விஷயம் அல்ல. நீங்கள் கேட்க வேண்டும், கேட்பவர்களுக்கு அவர் கூறுவார் என்ற இந்த விஷயத்தை இரண்டாவது கருத்தாக அல்லாஹு தாலா பேசுகின்றான். பின்பு அல்லாஹு தாலா யதார்த்த நிலையை புரிய வைக்கின்றான். குர்ஆனை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் அல்லது மறுத்துவிடுங்கள். குர்ஆன் ஹதீஸுடைய விஷயத்தில் நீங்கள் காது கேட்பவர்களாக இருங்கள் அல்லது செவிடர்களாக இருந்துவிட்டு போங்கள். ஆனால் எப்படி இருந்தாலும், நீங்கள் குருடர்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் செவிடர்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் அல்லாஹ்வினுடைய அடிமைகள் தான் என்பதை நிச்சயமாக ஒரு நாள் புரிந்து கொள்வீர்கள். ஏற்றுக்கொண்டவர்களும் தொழுபவர்களும் சரி, தொழாமல் இருப்பவர்களும் சரி, தொழுகையை விட்டு கொண்டிருப்பவர்களும் சரி, ஒட்டுமொத்த நபர்களும் அல்லாஹின் அடிமைகள் தான் என்பதை உணரக்கூடிய தினம் வரத்தான் போகின்றது என்பதை அல்லாஹு தாலா நினைவூட்டுகின்றான். பின்பு அல்லாஹு தாலா அதற்கடுத்ததாக நான்காவது கருத்தை பேசுகின்றான். என்றாவது நீங்கள் உணர்கிறீர்களா? அல்லாஹ் பேசலாம். என்றாவது நீங்கள் உணர்கிறீர்களா? நீங்கள் பெருமை அடிக்கிறீர்கள், மறுக்கிறீர்கள். குர்ஆனுடைய விஷயத்தில், குர்ஆனுடைய வாக்கியத்தில், அல்லாஹுடைய கட்டளையில் நீங்கள் பெருமை அடிக்கிறீர்கள், மறுத்து கொண்டிருக்கிறீர்கள். யாருடைய கட்டளையை நாம் மறுக்கின்றோம்? யாரிடத்தில் பெருமை நாம் பாராட்டி பேசிக் கொண்டிருக்கின்றோம்? இந்த பேரண்டத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ரப்புடைய கட்டளையா நாங்கள் மறுக்கிறோம்? அல்லாஹுடைய கட்டளையா நாங்கள் மறுத்து கொண்டிருக்கின்றோம்? அவனை விடுத்துவிட்டு பெருமைக்கு சொந்தக்காரனான அவன் இருக்கும் போது அவனிடத்திலா நாங்கள் பெருமை கொண்டிருக்கிறோம் என்று என்றாவது நீங்கள் சிந்தித்திருக்கிறீர்களா? அப்படி ஒரு வேளை நீங்கள் சிந்தித்திருந்தால் உங்களுடைய உள்ளங்கள் ஈமானின் பக்கம் திரும்பி இருக்கும். ஆனால் உங்களுடைய சிந்தனைகள் எல்லாம் உங்களுடைய விடாப்பிடி பிடிவாதத்தில் இருக்கிறீர்கள் என்று அல்லாஹு தாலா நான்காவது கருத்தை பதிவு செய்கின்றான். பின்பு ஐந்தாவது, வழக்கமான அல்லாஹினுடைய அவனுடைய ஆதிக்கத்தை செலுத்துகின்றான். மறுப்பதுதான் உங்களுடைய வேலையாக இருந்தால் மறுத்து கொள்ளுங்கள். பிடிவாதமாக இருப்பதுதான் உங்களுடைய சோழி என்றால் இருந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு முன்பாக ஆது சமூக கூட்டத்தார்களும் இப்படித்தான் இருந்தார்கள். அவர்களையும் கொஞ்சம் நினைத்து பாருங்கள். அவர்களுக்கு என்ன கதி ஏற்பட்டதோ இதே கதி உங்களின் மீது நடக்காது என்று மட்டும் நீங்கள் தைரியமாக இருந்து விடாதீர்கள். நிச்சயமாக அழிவு என்பது எல்லா சமூகத்தின் மீதும் ஏற்க மறுப்பவர்களின் மீது நாம் கொண்டு வருவோம். அதில் நீங்கள் ஒன்றும் விதிவிலக்கல்ல எனக்கு என்பதை அல்லாஹ் தஆலா எச்சரிக்கை செய்கின்றான். பின்பு ஆறாவது கருத்து, கெட்ட மனிதர்கள், கெட்ட ஜின்கள், இவர்களோடு சகவாசம் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மற்ற ஏனைய நண்பர்கள், மனிதர்களிடத்திலும் ஜின்களிடத்திலும் கெட்ட சவகாசத்தை வைத்துக் கொண்டு அல்லாஹை மறுப்பவர்களோடு நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மக்கள் உலகத்தில் அல்லாஹை எவ்வளவு மறுக்க வேண்டுமோ மறுக்கிறார்கள், எவ்வளவு அல்லாஹை வெறுக்க வேண்டுமோ வெறுக்கிறார்கள். இப்படிப்பட்ட நபர்கள் ஒருவர்களை ஒருவர்கள் சந்தித்துக் கொள்ளும் போது ஒருவரை ஒருவர் பெருமை பாராட்டி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதாவது இவரும் தொழுவதில்லை, அவரும் தொழுவதில்லை, இவரும் குர்ஆன் ஹதீஸுக்கு புறம்பானவர், அவரும் குர்ஆன் ஹதீஸுக்கு புறம்பானவர். இந்த இருவர்களும் ஒன்று சேரும் போது, இப்படிப்பட்ட மஜ்மாக்கள் கூட்டங்கள் ஒன்று சேரும் போது இவர்களை இவர்கள் பெருமை பாராட்டி கொண்டு பேசிக் கொள்கிறார்கள். ஆனால் நாளை மறுமை நாளையில் இவர்களில் ஒவ்வொருவர்களும் நினைப்பார்கள், உலகத்தில் என்னோடு பாவத்தில் கூட்டாகி பெருமை பேசிக் கொண்டிருந்தவன் மாத்திரம் என் கையில் சிக்கினால் அவனை இன்றைய தினத்தில் என் காலால் போட்டு மிதிப்பேன் என்று மறுமை நாள் அவர்கள் கைசேதமானதாக இருக்கும் என்று அல்லாஹு தஆலா ஆறாவது கருத்தை பதிவு செய்கின்றான். பின்பு ஏழாவது, இந்த குர்ஆன் நீங்கள் வெறுப்பு கொள்வதினால், நீங்கள் மறுப்பதினால், நீங்கள் காழ்ப்புணர்வு கொள்வதினால், நீங்கள் குறைகளை தேடுவதினால் இதை நீங்கள் தோற்றடித்துவிட முடியாது. காரணம், இது ஒரு நிலையான வேதமாகும். கியாமத் நாள் வரைக்கும் இந்த குர்ஆனை யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது. உங்களுடைய கேவலமான கருத்துக்களையும், இங்க இது தவறு இருக்கு, அங்க அப்படி இருக்கு, இங்க இப்படி இருக்கு, அல்லது அதில் இருக்கக்கூடிய விஷயத்தை நீங்கள் செய்யாமல் விட்டு விடுவதனால் எந்த ஒரு குறையையும் குர்ஆனிற்கு உங்களால் ஏற்படுத்திவிட முடியாது. நீங்கள் தான், உங்களுடைய காழ்ப்புணர்வு தான், உங்களுடைய கஷ்டமான இந்த கண்டுபிடிப்புகள் தான் தோல்வி அடைந்து கொண்டிருக்கும் என்பதை அல்லாஹ் தஆலா பேசுகின்றார்.
அதே போன்று 8வது கருத்து, இந்த குர்ஆனை அரபு மொழியில் நாம் இறக்கி வைத்திருக்கின்றோம். நீங்கள் எளிமையாக, அதாவது அரபுலக மக்கள் சரியான விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சிலர் அதிலும் எண்ணி நகையாடுகிறார்கள். ஏன் அல்லாஹு தஆலா அரபியில் இறக்கினான், வேறு மொழியில் இறக்கி இருக்கக்கூடாதா? அல்லாஹு தஆலா மனிதர்களுடைய அறிவுக்கு பொருந்தும்படியே பேசுகின்றான். அரபு அல்லாத மொழியில் இறக்கி வைத்திருந்தால் அப்போது அந்த மனிதன் ஏன் இதை தமிழில் இறக்கினான், ஏன் ஆங்கிலத்தில் இறக்கவில்லை என்று கேட்பான். ஆங்கிலத்தில் இறக்கி வைத்திருந்தால் ஏன் மலையாளத்தில் இறக்கல, ஏன் இங்கிலீஷ்ல எல்லாம் இறக்கி வச்சிருக்கிறான் என்று கேட்பான். எந்த மொழியில் இறக்கி வைத்திருந்தாலும் வேறு ஒரு மொழியை காட்டி ஏன் இந்த மொழியில் இறக்கப்படவில்லை, அந்த மொழியில் இறங்கி இருக்கின்றது என்று கேட்பது என்பது மனிதனின் சிறுமைத்தனமான அறிவு. அல்லாஹ் பேசுறான். அப்போ உண்மையில் இஸ்லாத்தை, தீனை விளங்குபவர்கள் குர்ஆன் எந்த மொழியில் இருக்கின்றது என்று பார்க்க மாட்டார்கள், அதில் என்ன கருத்து சொல்லப்பட்டிருக்கின்றது என்பதை தேடுவார்கள். அறிவியலிகள் மட்டும்தான், அறிவியனர்கள் மட்டும்தான் உள்ளிருக்கக்கூடிய கருத்தை பற்றி பேசாமல் அதனுடைய மொழி என்ன என்பதை தீர்மானித்துக் கொண்டு இருப்பார்கள் என்று அல்லாஹு தஆலா 8வது கருத்தை பதிவு செய்கின்றான். பின்பு 9வது, அல்லாஹ்விடமிருந்து மறுக்கக்கூடிய மறுத்தால், நீங்கள் மறுத்து கொண்டே இருந்தால் உங்களுடைய கதி என்னவாகும் என்பதை நிதானமாக அமர்ந்து யோசியுங்கள் என்பதை அல்லாஹு தஆலா மீண்டும் எச்சரிக்கை செய்கின்றான். பின்பு 10வது கருத்து, குர்ஆன் உலகம் முழுவதும் பரவிக்கொண்டுதான் இருக்கும், உங்களால் இதை தடுத்துவிட முடியாது. இன்று நீங்கள் மறுத்ததினால் இந்த குர்ஆன் இன்றோடு இங்கோடு முடிந்து போய்விடும் என்று நீங்கள் நினைக்காதீர்கள். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வைத்து இந்த குர்ஆனை நாம் கொண்டு செல்கின்றோம். அவர்களுக்கு பின்னால் இந்த குர்ஆனை எப்படியெல்லாம் எங்கெல்லாம் கொண்டு செல்ல வேண்டும், இந்த உலகம் முழுவதும் எப்படி ஆகும் என்பதை அல்லாஹு தஆலா அதை தீர்மானித்து வைத்திருக்கின்றான் என்ற கருத்தை இந்த சூரா ஆழமான 10 கருத்துக்களை பேசுகின்றது. பின்பு 11வது கருத்து, முஃமின்களுக்கு அல்லாஹு தஆலா நன்மாராயம் கூறுகின்றான். நீங்கள் உங்களுடைய தீனில் வலுவாக இருங்கள், உங்களுடைய தீனில், சத்திய பாதையில், சத்திய கொள்கையில் நீங்கள் ஸ்ட்ராங்காக, உறுதியான பாதத்தை முன்னிறுத்தி நீங்கள் நின்று கொண்டு இருங்கள். எப்படிப்பட்ட ஆயுதங்கள் உங்களுடைய தீனை சிதைப்பதற்காக உங்களுடைய கண்களுக்கு முன்னால் வந்தாலும், ஷயாத்தீன்கள் எப்படிப்பட்ட ஆயுதங்களை கொண்டு உங்களை வழிகெடுக்க வந்தாலும், உங்களிடத்தில் இருக்கக்கூடிய நற்பண்புகளை கொண்டு நீங்கள் நிலையாக நில்லுங்கள். இந்த தீன் உங்களுக்கு எப்படி கற்றுக் கொடுத்திருக்கிறதோ அதில் நீங்கள் ஸ்தரமாக நில்லுங்கள். ஷயாத்தீன்கள் வழிகேடுகளை கொண்டு வருவார்கள், அதை நீங்கள் முறியடித்துக் கொண்டே கியாமத் நாள் வரைக்கும் நில்லுங்கள் என்று. இப்படி நின்றால் நாளை மறுமையில் உங்களுக்கு நற்பெயர் இருக்கின்றது என்பதையும் அல்லாஹு தஆலா இந்த சூரா முழுக்க பேசி முடிக்கின்றான். இன்ஷா அல்லாஹ் குர்ஆனுடைய வசனங்களோடு அல்லாஹு தஆலா எப்படி பேசுகின்றான், எந்த வார்த்தையை கொண்டு பேசுகின்றான் என்பதை சிறுக நாம் தொடர்ந்து பார்க்கலாம். குர்ஆனையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.